ஜன்கரி தே தா ஜன்கரி கிட்ட தக்க தே தே தா ஹத ஜன்கரி தே தா ஜன்கரி கிட்ட தக்க தே தே சாரி கம பதவம கரி சாரி சாரி கம பதவம கரி சாக சாரி கம பதவம கரி சாரி சாரி கம பதவம கரி சாக சரி கம பதவம கரி சாரி சரி கம பதவம கரி சாகா மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மனசா ஸ்மராமி 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 வசிஷ்டவாமதேவாதி வந்தித மகாகணபதிம் மனசா ஸ்மராமி வசிஷ்டவாமதேவாதி வந்தித மகாகணபதிம் மகாதேவ சூதம் மகாதேவ சூதம் குரு குஹநூதம் மகாதேவ சூதம் குரு குஹநூதம் மகாதேவ சூதம் குரு குஹநூதம் மாரகோட்டி பிரகாசம் சாந்தம் மாரகோட்டி பிரகாசம் சாந்தம் மகாகாவ்ய நாடகாதி பிரியம் மகாகாவ்ய நாடகாதி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம் மகாகாவ்ய நாடகாதி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம் மகாகணபதிம் மனசா ஸ்மராமி வசிஷ்டவாமதேவாதி வந்தித மகாகணபதிம்
A very good evening to all. Let me start this evening by extending a very warm welcome to everyone here. We are all gathered here on this auspicious evening to witness the Bharatanatyam Arangetram of the students of Navarasa Natyalaya. Dear audience, please put your hands together and welcome the dignitaries onto the dais. Lighted lamp is the symbol of knowledge and light. I request our dignitaries to light the lamp and thus start off today's evening auspiciously. I kindly request Mr. Vijay Raghavan to address the welcome speech. நவரச நாட்டியாலயா நடத்தும் மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாணவிகளையும் பெற்றோர்களையும் பார்வையாளர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் இசைக்கலைஞர்களையும் மற்றும் பொள்ளாச்சி நவரச நாட்டியாலயா நடன ஆசிரியை ஸ்ரீ கீதா பிரகாஷ் அவர்களையும் கோவை நவரச நாட்டியாவின் சார்பாக வரவேற்கிறோம். பரதநாட்டியம் நமது கலாச்சாரத்தை உணர்த்தும் கலை. நாம் கடவுள் என்று வணங்குவது சிவன். அவனே நாட்டியத்தின் தலைவர். நம்மை ஒரு மயில் தோகையினால் மனதை வருவதைப் போல உள்ளம் பரவசம் அடைய செய்வது பரதநாட்டியம். ஆடும் பெண்ணை வெறும் பெண்ணாய் மட்டும் பார்க்க முடியாதபடி அவளே நாட்டியமாய் மாறுவதே நாட்டியத்தின் உச்சகட்டம். பரதநாட்டியமும் கர்நாடக இசையும் சேர்ந்து பக்தி என்று சொல்லுவார்கள். 5 வகை நாட்டியங்களில் ஒன்று பரதநாட்டியம். பரதநாட்டியம் நெருப்பு, ஒடிசி நடனம் நீர், மோகினியாட்டம் காற்று, குச்சிப்பிடி நிலம், கதகளி ஆகாயம். ஆகவே பரதம் வெறும் நாட்டியம் மட்டுமல்ல, அது நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் என்று 5 பூதங்களும் உள்ளடக்கிய நமது பாரத தேசத்தின் கலாச்சாரத்தின் வெளிப்பாடு. பரதம் நம் கண்களுக்கு விருந்தாகவும் நம் மனதுக்கு அமைதி தரும் மருந்தாகவும் இருக்கும் என்று சொல் வாய்ப்புக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்க வருகை தந்துள்ள மூத்த இசைக்கலைஞரும் தனது 83 வயதிலும் இசை கச்சேரிகளில் பங்கேற்று பாடி வரும், பல கீர்த்தனைகளை இயற்றி வரும் சங்கீத வித்வான் சாக்கியகர்த்தா சூலூர் திரு டி ஸ்வர்ண குழந்தைவேல் அவர்களை வரவேற்பதில் பெருமையும் பெருமிதமும் கொள்கிறோம். அவருக்கு திரு பி சிவசங்கரன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்.